தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். Hey, drop. ஒரு துயர செய்தி எல்லாருக்குமே தெரியும். கரூரில் நிறைய பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க. ஓகே, விஜய் நடத்தக்கூடிய தாவேகா மாநாட்டில் கரூரில் நடந்தது. என்னென்ன காரணம், ஒரு 10 காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன நடந்தது, என்னென்ன தவறான இதெல்லாம் நடந்தது, உங்களுடைய கருத்து என்ன? மற்ற கட்சியினருடைய சதி செயலா, இல்லை காவல்துறை குறைபாடா, இல்லை காவல்துறை சரியாக செயல்படாததா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்தது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லாத்தையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஒரு சில மாவட்டங்களை தேர்வு செய்து அதை ஒரு ஷெட்யூல் கொடுத்து வச்சு அதில் அவர் பரப்புரை பண்ணுவார். அப்படி பரப்புரை பண்ணும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது இப்போ தொண்டர்கள் மயங்கி விடுறது, ஒரு மரத்தில் ஏறுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. ஆனால் நேத்தி சனிக்கிழமை நடந்த நாமக்கல்லில் ஃபஸ்ட்டு நாமக்கல்லையும் கரூர்லேயும் அவங்க 2 மாவட்டம் சூஸ் பண்ணி போகிறதா இருந்தது. அந்த 2 மாவட்டமே நாமக்கல்லில் 8:45 பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் மதியம் 12 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. அதனால் விடிய காலம்புற 3-4 மணிலேருந்தே எல்லா தொண்டர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க 8:45 சொல்லிட்டு. ஆனால் அங்கே நாமக்கல்லில் நடந்தது பார்த்திங்கன்னா 2:30 தான் அந்த பரப்புரை நடக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கரூரில் நைட்டு நடக்குது. இதே நைட்டு 7:30 நடக்கிறது மதியம் நடந்ததுன்னா, ஏன்னா சனிக்கிழமை நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ப்ரைவேட்டில் தான் வேலை செய்கிறாங்க, அதனால் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். இன்னொன்று, அவங்க தாவேகா சார்பில் கேட்ட இடம் அப்படின்னா 4 ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் கேட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஆல்ரெடி இப்போ இபிஎஸ் பண்ணிட்டு போயிருந்த சேம் இடத்த கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதனால் ஒரே தான் கரூர் ஈரோடு ரோடு அப்படிங்கிறதுனால இப்போ 4 ரோடு கொடுத்துருந்தா அந்த கூட்ட நெரிசல் அப்படியே ப்ரீஃபாக அப்படியே பிரிஞ்சு போயிருந்திருக்கும். யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது. அது ஒரு காரணம். நிறைய ரீசன், 2-3 ரீசன் வச்சுக்கோங்க. ஓகே, அதனால் ஆல்ரெடி கேட்டதே இவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தாவேகா சார்பில் வழக்கறிஞரில் இந்த 40 பேர் இறந்ததுக்கான ஒரு ஆணையம், அதுக்கெல்லாம் இப்படி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்படி நடந்திருக்கா. இவருடைய டைமிங் ஷெட்யூல் மேபி சேஞ்சஸ் ஆனதுனால ஒரு சில இது நடந்திருக்கு. தமிழக அரசு சார்பிலையும் இவர் கேட்குறாரு, தமிழக அரசு சார்பில் சொல்லும்படி இந்த இடம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், மற்ற இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால 2 பக்கமே தவறு இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் நாமக்கல் முடித்து கரூர் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஏதோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏன் இப்படி நம்ம கொடி போட்டு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அது நமக்கு தெரியலங்க. ஆனால் நிறைய கட்சிக்காரங்கள் சொல்லும்பொழுது அது எப்படி யாருமே மயங்கி விடல. ஆனால் ஆம்புலன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா இபிஎஸ் பிரச்சாரம் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் 1 முறை இல்லை 2 முறைக்கு மேலே வந்தது. அப்போ இவர் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வந்ததுனால ஒரு 30-40 அடி ரோடு தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரோடுங்கிறது, அந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் வரும்போது நெருக்கம் அதிகமாகி கூட்ட நெரிசல் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த ஆம்புலன்ஸில் இவர் கொடி அவர் ஸ்லைட்லி ஒரு டவுட் படுறாரு. அதுக்கப்புறம் உடனே நன்றி வணக்கம் சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. ஓகே, நான் இந்த சம்பவத்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை காணும், தண்ணி பாட்டில் கொடுங்க, மயங்கி விழுந்திருக்காங்க, ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுவே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில சம்பவங்கள் இறந்து போயிருக்காங்க கூட்ட நெரிசலில் சொல்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அழுகுறாரு. படித்து சொன்னடா, ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்கிறாரு. அப்புறம் செந்தில் பாலாஜி வருத்தத்தோடு இருந்தார். உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் வரைக்கும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் அவங்கள இரங்கலை தெரிவிக்கிறாங்க. அப்படி இரங்கல் தெரிவிக்கும் பொழுது நிவாரணம் வருது. ஓகேவா? முதலமைச்சர் சார்பில் 10 லட்சம் நிவாரணம் உயிரிழந்தவங்களுக்கு, உயிரிழந்தவங்களுக்கு, காயமடைந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலையும் 2 லட்சம் 50,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படி சொன்னாங்களா. அப்புறம் இவர் உடனே விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் இறங்கி போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறார். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் செய்தியாளர் கேள்வி கேட்குறதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் போயிட்டார்.
அங்கேருந்து ஏர்போர்ட்டில் ஏறி சென்னை ஒரு 11 மணிக்கு போய் அங்கேயும் அந்த செய்தியாளர்கள்லாம் இருக்காங்க. கேள்வி கேட்கும்போது எதுக்குமே பதில் சொல்லாமல் உள்ளே போயிட்டார். ஓகே, அவர் வந்து போன அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டே கிளம்புறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் கரூரில் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு திருப்பி விடிய காலம்பையில் வந்ததா செய்தி. ஓகேவா, இவ்வளவுக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சீமான்கிட்ட கேட்கும்பொழுது சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து எதர்ச்சியாக நடந்தது, அதனால் வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சீமானும் சொல்கிறாரு, இபிஎஸும் சொல்கிறாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு போலீஸ் பாதுகாப்பு கரெக்டாக ஆனால் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருக்கிறது என்னென்னா, தாவேகா சார்பில் 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னதாகவும், ஆனால் போலீஸ் சார்பில் 27,000 பேருக்கு மேலே வந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது அந்த இதில் மிக்ஸ்அப் ஆகுதா, இதில் கொஞ்சம் ஒரு சில இடிக்குது. ஓகே, அப்புறம் கரூரில் அவங்களுக்குன்னு ஒரு டிஎஸ்பி அவங்க இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கும்பொழுதும் ஒரு சில இதில் வந்து பதில் சொல்லாமல் போகிறாங்க. ஓகேவா, டிஎம்கே மேக்ஸிமம் நிறைய அந்த அரசியல் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சினிமா கற்பனை மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்லும் பொழுது ஒரு சில டவுட்டும் வருது. ஓகேவா, அதனால் வந்து 40 பேர் இறந்தது, குழந்தைங்க இறந்தது அப்படிங்கிறது மூச்சு திணறலுங்கிறது, சின்ன இடம் கொடுத்தது கவர்மெண்ட் தப்பா, அவங்க கேட்ட இடத்த கொடுக்கலங்கிற மாதிரி தாவேகா வழக்கறிஞர்கள் கேட்கும்பொழுது அந்த மாதிரியும் நிறைய யோசிக்க தோணுது. இப்படி இவங்க கொடுத்து கரண்ட்டு கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது. ஒரு போகும்போது கரண்ட்டு கட் ஆகுறது, அதுக்கப்புறம் மரத்தில் ஏறி நிற்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் இருந்ததெல்லாம் அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போனாங்க தாவேகா தொண்டர்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர் மட்டும் லைட் எரியுது, மீதி சுற்று வட்டாரத்தில் லைட் இல்லை. இப்போது ஒரு கூட்டத்தில் நிற்கிறீங்க, லைட்டே ஃபுல்லாக எரியல அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் ஆகுமா? இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த ரீசன்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 40 பேர் இறந்து போனது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. வேறு ஏதாவது நியூஸஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இப்போ கூட அறிக்கை விட்டிருந்தார். உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து போட்டிருக்காரு. அவரோட இதுலேயும் போட்டிருந்தார். அஃபிஷியல் ட்விட்டரு அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன், அவங்களுக்கு வந்து என்னுடைய இரங்கலை வந்து தெரிவிக்கிறங்க மாதிரி சொல்லியிருந்தார். ஓகேவா, ஆனால் அரசியலுங்கிறது என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது உதாரணம். திருப்பி சொல்கிறேன், சினிமாவில் வரவங்க அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்கள காண போகும்பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, இந்த ஒரு தப்பாக படுது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுறது நல்லது. நான் எந்த கட்சிக்காரனும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து நான் லாஜிக்காக சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அரசியல் எனக்கு விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமல் பிடிக்கும் அப்படின்னா ஓகே. ஒரு இடம் சரியில்லை, இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட்டமாக இருக்குது அப்படின்னா விலகி வந்துடணும். இப்போ நம்ம அவரை பார்த்ததுனால இந்த 40 உயிர் போல் திருட்டு வரப்போதா இல்லை. சினிமாவாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் என்ன அந்த ப்ரொசீஜரோ அதை பயன்படுத்தி வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஐ திங்க் அவங்களுடைய இது இப்போ தான் நிறைய நியூஸஸ் போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது நியூஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய கருத்து திமுக டிவிக்கே நிறைய பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அந்த ஒரு மேபி வந்து பொலிட்டிக்கலாக இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.